திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. இன்றைய சிவப்பொழுதில் நாம் செய்ய இருப்பது சைவ அனுஷ்டானம் எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்குண்டான செய்முறை விளக்கம். திருச்சிற்றம்பலம். முதல்ல இந்த பாத்திரத்தை, பஞ்ச பாத்திரத்தை சுத்தி செய்து கொண்டு வந்துக்கிடணும். சுத்தி செய்யும் போது அஸ்திராய்பட் அப்படின்னு 3 முறை சொல்லி பாத்திரத்தை சுத்தி செய்து இந்த பாத்திரத்துல நீர் எடுத்துக்கணும். நீர் எடுக்கும் பொழுது இறுதியாய நமக அப்படின்னு சொல்லி நீர் எடுத்துக்கொண்டு வந்துட்டு நம்ம பூமியை சுத்தம் செய்ய போறோம். ஓம் அஸ்திராய்பட், ஓம் அஸ்திராய்பட், ஓம் அஸ்திராய்பட் அப்படின்னு பூமியை சுத்தம் செய்துட்டு ஒரு விரிப்பு மேல உட்கார போறோம். நமக்கு சைவ அனுஷ்டானத்துக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் அப்படின்னா திருநீற்றுப்பை, அடுத்து ஜபம் செய்வதற்காக உத்திராட்ச மாலை, அடுத்து இந்த நீர், அவ்வளவுதான். இப்போ காலையில நம்ம அனுஷ்டானம் செய்யறதா இருந்தா சூரிய உதயத்துக்கு முன்பு கிழக்கு பார்த்து இருந்து செய்யறோம். சாயங்காலமா இருந்தா வடக்கு பார்த்து இருந்து செய்யணும். முதல்ல கிழக்கு பார்த்து இருந்து நம்ம இப்ப செய்யறோம். முதல்ல அமர்ந்த உடனே விபூதி உத்தூளியாக பூசிக்கொள்ள வேண்டும். உத்தூளியாக விபூதி பூசிக்கொண்டு கணபதி வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக, ஓம் மகா கணபதியே, ஓம் மகா கணபதியே நமக அப்படின்னு இந்த முத்திரையால மகா கணபதியை வணங்க வேண்டும். அடுத்து குரு வணக்கம். குருவுக்கு இந்த விரல் முன்ன இருக்கிறது மாதிரி இப்படி வைத்து கொண்டு ஓம் சிவகுருவே நமக, ஓம் சிவகுருவே நமக, ஓம் சிவகுருவே நமக அப்படின்னு நெற்றிக்கு நேரா இருந்து வணங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக காலையில சங்கல்பம் செய்யறது 3 விதமா இருக்குது. ஓம் நமோ பார்த்த சமஸ்த துரிஸ்தஷ்ய வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்யர்த்தம் பிரத்தஸ்வ சந்தியாம் கலிஷ்யே அப்படின்னு சொல்லி காலையில உள்ள சங்கல்பம் செய்துட்டு இந்த ஜலத்தை சுத்தி செய்யணும். ஓம் அஸ்திராய்பட், ஓம் அஸ்திராய்பட், ஓம் அஸ்திராய்பட் இப்படி வச்சுட்டு இப்படி வைக்க கூடாது, இப்படி வச்சுக்கிட்டு அஸ்திராய்பட்னு சொல்லணும். அடுத்து நீரீட்சணம். முதல்ல திவ்ய முத்திரையால இப்படி வச்சுக்கணும். திவ்ய முத்திரையில வலதுகண், நெற்றிக்கண், இடதுகண் இந்த 3 இடத்துல தொடணும். இருதயாய நமக, இருதயாய நமக, இருதயாய நமக அப்படின்னு சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக இப்படி பார்க்கணும். இதுக்கு பேர் நீரீட்சணம். அடுத்து நம்ம நெற்றியில உள்ள அமிர்தத்தை எடுத்து இந்த தண்ணீரை கலக்கணும். ஓம் இருதயாய ஓஷட் அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? சிவாய நமகன்னு உள்ள கொண்டு வைக்கணும். அடுத்து தாடனம். இதுல 3 முறை தட்டணும். இந்த ஒற்ற விரலால அஸ்திராய்பட், அஸ்திராய்பட், அஸ்திராய்பட் அப்படின்னு தட்டணும். அடுத்து கவசாய ஓஷட் அப்படின்னு சொல்லி மூடணும். இது அப்யூஷனம். கவசாய ஓஷட், ஓம் கவசாய ஓஷட், ஓம் கவசாய ஓஷட் அப்படின்னு. அடுத்து தாளத்திரை ஓம் அஸ்திராய்பட், ஓம் அஸ்திராய்பட், ஓம் அஸ்திராய்பட் சொல்லணும். திக்கு பந்தனம். அடுத்து 8 பக்கமும் ஓம் அஸ்திராய்பட், 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 ஓம் அஸ்திராய்பட் இந்த வரலாறு தான் சொடக்கு போடணும். ஓம் அஸ்திராய்பட், ஓம் அஸ்திராய்பட்னு சொல்லணும். அடுத்து கவச மண்டலம். ஓம் கவசாய ஓஷட், ஓம் கவசாய ஓஷட், ஓம் கவசாய ஓஷட்னு அவகுண்டனம் செய்துட்டு தேனு முத்திரை காட்டணும். தேனு முத்திரைங்கிறது காமதேனு முத்திரை. இந்த இடது கையை இப்படி தலைகீழ வச்சுக்கோங்க. வலது கையை இப்படி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா இடது கை நடுவிரலோட வலது கை ஆள்காட்டி விரலை சேருங்க. இடது கை ஆள்காட்டி விரலோட வலது கை நடுவிரலை சேர்த்து அடுத்து இந்த பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா இடது கை சுண்டு விரலோட வலது கை மோதிர விரலும், இடது கை நடு மோதிர விரலோட வலது கை சுண்டு விரலையும் சேர்த்துட்டு இதை விட்டுனீங்கன்னா இது தேனு முத்திரை. அப்போ முதல்ல இந்த 2 விரலும் கிராஸா இருக்கும், இந்த 2 விரலும் கிராஸா இருக்கிறது மாதிரி வரும். சரி, அப்படி தலைகீழ காட்டினா இதுக்கு பேரு தேனு முத்திரை. தேனு முத்திரை செஞ்சுட்டு ஓம் சிவாய ஓஷட்னு சொல்லி மூடிக்கொள்ளணும். அடுத்து சலப்ரோஷனம்ங்கிறது நம்மளுக்கு தீர்த்தம் தெளிப்பது. இந்த முத்திரையால எப்படி முதல்ல கணபதி வணக்க மாட்டோமோ அதே முத்திரையால 3 விரலால உள்ள விட்டு ஓம் அஸ்திராய ஓஷட், ஓம் அஸ்திராய ஓஷட், ஓம் அஸ்திராய ஓஷட் அப்படின்னு சொல்லி நம்ம தலையில தொளிச்சு கொள்ள வேண்டும். அடுத்து அஸ்திர சந்தி. நம்ம காலையில அந்த சந்தியா வந்தனம் செய்யறதுனால இருக்கு அஸ்திர சந்தி. முதல்ல அந்த அஸ்திர சந்திக்கு
தீர்த்தம் கொடுக்கணும். ஓம் அஸ்திராய ஸ்வாகா, ஓம் அஸ்திராய ஸ்வாகா, ஓம் அஸ்திராய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி 3 முறை ஸ்வாகா மந்திரம் சொல்லிட்டு அடுத்து அஸ்திராய நமக அப்படின்னு சொல்லி ஒரு 10 முறை ஓம் அஸ்திராய நமக, ஓம் அஸ்திராய நமக, ஓம் அஸ்திராய நமக, ஓம் அஸ்திராய நமக அப்படி 10 முறை அஸ்திராய நமகன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முறை ஓம் அஸ்திராய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி தீர்த்தம் கொடுத்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆசமனம். இந்த ஆசமனம் செய்யறதுல இருந்து நம்ம விரல் என்னது இருக்கணும், பவித்திரம் இருக்கணும். ஒண்ணு தர்ப்பப்புல்ல போட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா வெள்ளி, தங்கம், செம்பு இந்த மாதிரி மெட்டல்ல போட்டிருக்கணும். அடுத்து ஓம் ஆத்ம தத்வாய ஸ்வதா அப்படின்னு சொல்லிட்டு குடித்து கொள்ள வேண்டும். அடுத்து அஸ்திராய பட்டுன்னு சொல்லி கழுவி பெற வேண்டும். அடுத்து ஓம் வித்யா தத்வாய ஸ்வதா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அஸ்திராய பட்டுன்னு கழுவிக்கிறோம். அடுத்து ஓம் சிவ தத்வாய ஸ்வதா அப்படின்னு குடிச்சிட்டு இதை கையை கழுவிக்கணும், அஸ்திராய பட்டுன்னு கழுவிக்கிறணும். அடுத்து உதட்டு துடைக்கணும். இந்த விரலை இப்படி வச்சுட்டு ஓம் அஸ்திராயப்பட், ஓம் அஸ்திராயப்பட். வலது பக்கம் இருந்தால் இடது பக்கமா போகணும். அஸ்திராயப்பட் அஸ்திராயப்பட்னு 2 முறை செஞ்சா போதும். அடுத்து இருதயாய நமக அப்படின்னு சொல்லி மேல இருந்து கீழ் நோக்கி நம்ம செஞ்சு கொள்ளணும். இது இப்போ நம்ம வாயை சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து தொடுமிடம். இந்த திவ்ய முத்திரையால 12 இடங்களை தொடணும். முதல்ல நாபி ஓம் இஸ்திராய நம, அஸ்திராய இருதயாய நமக, ஓம் 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 இருதயாய நமக அப்படின்னு இந்த 12 இடங்களை தொடரும். அந்த 12 இடங்கள் எதெல்லாம் அப்படின்னா முதல்ல நாபி, வலது மூக்கு, இடது மூக்கு, வலது கண்ணு, இடது கண்ணு, வலது காது, இடது காது, நாபி, இருதயம், வலது தோள்பட்டை, இடது தோள்பட்டை, உச்சி. இந்த 12 இடத்தையும் இதே முத்திரையால இருதயாய நமக அப்படின்னு சொல்லி தொடரணும். அடுத்து கரை சுத்தி, கரத்தை சுத்தம் பண்ணுவது. ஓம் அஸ்திராயப்பட், ஓம் அஸ்திராயப்பட், ஓம் அஸ்திராயப்பட் 3 முறை இது செய்துட்டு கீழ்ப்பக்கம் அஸ்திராயப்பட் அஸ்திராயப்பட்னு 2 பக்கம் செய்யணும். இதை ஓம் அஸ்திராயப்பட்னு சொல்லி இதை ஓம் அஸ்திராயப்பட்னு இப்படி உள்நோக்கி இழுக்கணும். அடுத்து திருநீர் எடுத்து திருநீரை சுத்தம் செய்ய போகிறோம். திவ்ய முத்திரையால திருநீரை எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி திருநீரை எடுத்துக்கொண்டு தேவையான அளவு திருநீரை எடுத்துக்கொள்ளணும். திருநீரை எடுத்துக்கொண்டு இடது முட்டில் வச்சுக்கொண்டு முதல்ல இந்த மோதிர விரலால ஒரு துளி நீர் எடுத்து இப்படி சுண்டணும். ஓம் அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லி திருநீற்று சுண்டிட்டு அடுத்து இதே முத்திரையால எடுத்து இந்த பக்கம் இறுதி மூலையில திருநீற்றை போடணும். சரியா? அஸ்திராயப்பட்டு நம்ம செய்துட்டு நீரீட்சணம் முதல்ல செஞ்சது மாதிரி வலது கண்ணு, நெற்றி கண்ணு, இடது கண்ணு, சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லிட்டு நீரீட்சணம் செய்துட்டு அமிர்தத்தை எடுத்து வைக்கணும். இருதய ஓஷன்னு சொல்லிட்டு இருதய நமன்னு சொல்லிட்டு அஸ்திராயப்பட் அஸ்திராயப்பட் அஸ்திராயப்பட்டுன்னு தாடனம் செய்து திக்கு பந்தனம் அஸ்திராயப்பட் 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 அஸ்திராயப்பட்டு சொல்லி கவசாய நம கவசாய நம கவசாய நமன்னு சொல்லி இதை மூடி கொள்ள வேண்டும். இது கும்பம் திரையால வைக்கணும். இந்த 2 விரலும் இந்த பக்கமும் கடைசி 2 விரலும் கீழ்ப்பக்கமும் இந்த பெருவிரல் இங்கே இருக்கணும். இப்படி கும்பம் திரையால வச்சுட்டு பஞ்சபிரம்ம மந்திரம், பஞ்ச கலாமந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரம், ஷடக மந்திரம் இந்த 16 மந்திரத்தை இப்போ சொல்லணும். முதல்ல பஞ்சபிரம்ம மந்திரம், பஞ்ச கலாமந்திரம் சொல்லணும். நிவர்த்தி கலாய நமக அப்படிங்கிறத 5 முறை சொல்லணும். ஓம் நிவர்த்தி கலாய நமக, ஓம் நிவர்த்தி கலாய நமக, ஓம் நிவர்த்தி கலாய நமக, ஓம் நிவர்த்தி கலாய நமக, ஓம் நிவர்த்தி கலாய நமக அப்படின்னு 5 முறையும். அடுத்து பிரதிஷ்டா கலாய 4 முறையும். ஓம் பிரதிஷ்டா கலாய நமக, ஓம் பிரதிஷ்டா கலாய நமக, ஓம் பிரதிஷ்டா கலாய நமக, ஓம் பிரதிஷ்டா கலாய நமக என்று 4 முறையும். அடுத்து வித்யா கலாய நமக அப்படின்னு 3 முறை. ஓம் வித்யா கலாய நமக, ஓம் வித்யா கலாய நமக, ஓம் வித்யா கலாய நமக 3 முறையும். அடுத்து சாந்திகளாய நமக 2 முறையும். ஓம் சாந்திகளாய நமக, ஓம் சாந்திகளாய நமக 2 முறையும். சாந்தி அதிதிகளாயே 1 முறையும். ஓம் சாந்தி அதிதிகளாய நமகன்னு சொல்லிட்டு பஞ்சபிரம்ம மந்திரம் ஓம் ஈசானமூர்த்தியாய நமக, தத்புருஷோத்தராய நமக, ஓம் அகரயுக்தாய நமக, ஓம் அகரயுக்தாய நமக, ஓம் சத்யஜாத மூர்த்தியே நமக அப்படின்னு பஞ்சபிரம்ம மந்திரத்தை 1 முறையும் சொல்லிட்டு ஷடக மந்திரத்தை 1 முறை. ஓம் இருதாய நமக, ஓம் சிரசே நமக, ஓம் சிகாய நமக, ஓம் கவசாய நமக, ஓம் நேத்ரபியா நமக, ஓம் அஸ்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீர் எடுத்து குழைக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான அளவு நீர் விட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நீர் விட்டு மோதிர விரலால குழைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப அதிகமா தண்ணி விட்டீங்க அப்படின்னா தண்ணி மட்டும்தான் இருக்கும், திருநீர் கரைந்து ஓடிவிடும். அப்ப தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொள்ளுங்கள். இந்த மாதிரி கொலன்னு ஒரு பதத்துக்கு இருக்கணும், ஓடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த 3 விரல் தான் நமக்கு பயன்படணும். அதே மாதிரி இந்த விரல் இந்த கையிலேயே இந்த 3 விரல் தான் பயன்படணும். இதை இப்படி செய்து விட்டு இந்த 3 விரல்ல மட்டும்தான் நம்ம இந்த இதுல கீழே வரவே கூடாது திருநீர்.
அதுபோல இந்த இடத்துல கீழே குலைத்ததுனால இதுல இருக்கும், மற்றபடி இந்த 3 விரல் தான். இப்படி செய்து இப்போ 16 இடத்துல திருநீர் பூச போறோம். ஓம் ஈசான மூர்த்தியாய நமக, ஓம் ஈசான மூர்த்தியாய நமக, ஓம் ஈசான மூர்த்தியாய நமக அப்படின்னு உச்சந்தலையில 3 முறை வைத்துக்கொண்டு அடுத்து தத்புருஷவக்ராய நமக, ஓம் தத்புருஷவக்ராய நமக, ஓம் தத்புருஷவக்ராய நமக, ஓம் அகோர இருதயாய நமக, ஓம் அகோர இருதயாய நமக, ஓம் அகோர இருதயாய நமக, ஓம் வாமதேவ மூர்த்தியாய நமக, ஓம் சத்யவிஜாத மூர்த்தியாய நமக, ஓம் சத்யவிஜாத மூர்த்தியாய நமக. திருநீர் இல்லை காஞ்சி போயிருச்சுன்னா லேசா ஒரு துளி தண்ணி விட்டுக்கிடலாம். தண்ணி ஒரு துளி விடும் பொழுது நமக்கு என்ன ஆகும், மறுபடியும் திருநீர் நல்லா பிசுபிசுன்னு வந்துடும். அடுத்து வலது தோள்படி ஓம் இருதயாய நமக, 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 ஓம் இருதயாய நமக. அடுத்து முதுகுக்கு பின்பக்கம் 2 பக்கம் 2 விழா பக்கம் ஓம் இருதயாய நமக. அடுத்து நடு குறுக்குல ஓம் இருதயாய நமக. தோள்பட்டை அடுத்து கண்டம். இப்போ முதல்ல உச்சந்தலையில இப்படி தொட்டா போதும். நெற்றியில நல்லா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் நல்ல நீளமா பூசிருக்கணும். இது 6 அங்குலம். இங்கேயும் இந்த மார்புல இருந்து இந்த மார்பு வரைக்கும். அடுத்து எல்லாமே ஒரு துளி அளவு வச்சா போதும். இங்க இப்படி வச்சா போதும். முட்டுலையும் 2 முட்டுலையும் வச்சா போதும். இங்க செஞ்சா அடுத்து இங்க தான் செய்யணும். இங்க எல்லாம் செஞ்சுட்டு இங்க செய்யக்கூடாது. இங்க செஞ்ச உடனே இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் செஞ்ச உடனே இந்த பக்கம், இந்த பக்கம் செஞ்ச உடனே இந்த பக்கம், 2 பின்போல ஒரு போல செய்யறது. சரியா? இது இப்ப மீதி இருக்க திருநீரை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நீரை கையில கழுவி கொள்ள வேண்டும். சரியா? இந்த கையில இப்படி பண்ணி இதை அருந்தி கொள்ளலாம். இல்லைன்னா அந்த மந்திரத்தை சொல்லி தலையில தொலைச்சு கொள்ளலாம். ஓம் ஈஸ்வர மூர்த்தியா நமக, தத்புருஷவக்ராய நமக, அகோர இருதயாய நமக, வாமதேவ மூர்த்தியா நமக, ஓம் சத்யஜாத மூர்த்தியா நமக, ஓம் இருதயாய நமக, ஓம் சரஸ்வதி நமக, ஓம் சிவாய நமக, ஓம் கவசாய நமக, ஓம் அஸ்திராய நமக அப்படின்னு சொல்லி தலையில தொலைச்சு கொள்ளலாம். அடுத்ததாக மறுபடியும் கையை கழுவி கொள்ள வேண்டும். நன்றாக கையை கழுவி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த திருநீர் பூசிட்டோம். கையில உள்ள ஈரத்தை ஒரு சிறு துணியால நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொத்தி எடுத்துக்கிடலாம். திருநீர் பூசின பிறகும் மறுபடியும் என்ன பண்ணணும், ஆசமனம் செய்யணும். ஓம் ஆத்ம தத்துவாய ஸ்வத்தா அஸ்திராய பட் கழுவி கொள்ளணும். ஓம் நித்திய தத்துவாய ஸ்வதா ஓம் அஸ்திராய பட் அதே மாதிரி கையை கழுவிக்கிடணும். அடுத்து ஓம் சிவதத்துவாய ஸ்வதா அப்படின்னு சொல்லி அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லி கையை கழுவிக்கிட்டு அஸ்திராயப்பட் இருதயாய நமக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், கையை தொடச்சிக்கிடலாம். அடுத்து கரை சுத்தி கரநியாசம். இன்னும் கரநியாசம் செய்ய போறோம். இப்போ கரை சுத்தி அஸ்திராயப்பட் 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 அஸ்திராயப்பட். இதை செஞ்ச பிறகு இப்போ இந்த கரத்தை என்ன பண்ண போறோம், சுத்தம் செய்ய போறோம். முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் சரியா. இப்போ இந்த கையை இப்படி வச்சிருக்கிறோம் சரியா. இந்த பக்கம் இப்படி இருக்குது. முதல்ல உள்பக்கம் இருக்கிறது நல்லா நல்லா தெரியலன்னா இந்த தள்ளி பார்த்து இந்த பக்கம் வந்துரு, இந்த பக்கம் வந்துரு, தெரியுதா? முதல்ல இந்த பக்கமாக ஓம் சிவசனாய நமக, ஓம் சிவமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டை விரலை கொண்டு முதல்ல ஆள்காட்டி விரல் சரியா. அடுத்து ஆள்காட்டி விரலை கொண்டு முதல்ல ஆள்காட்டி விரலை கொண்டு கட்டை விரல், அடுத்து கட்டை விரலை கொண்டு எல்லா விரலையும் இப்படி நியாசம் செய்ய போறோம். அப்போ முதல்ல சிவசனாய நமக, சிவமூர்த்தியே நமக, ஓம் ஈசான மூர்த்தியாய நமக, ஓம் தத்புருஷவக்ராய நமக, ஓம் அகோர இருதயாய நமக, ஓம் வாமதேவ மூர்த்தியாய நமக, ஓம் சத்யவிஜாத மூர்த்தியே நமக, ஓம் சிவசனாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடி ஓம் நித்திய தேகாய நமக, ஓம் நேத்ரோப்பியாய நமக. இது நேத்ரோப்பியா. இந்த மற்ற 3 விரலையும் மடக்கி இந்த 2 விரலை மட்டும் இப்படி வச்சிருக்கிறது. இது நேத்ரோப்பியாய நமக, கடாமுத்திரை இருக்காரு. அடுத்து சிவசனாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சிவசனாய நமக அப்படி இருது சுண்டு விரல் இருந்து ஓம் இருதயாய நமக, ஓம் சிரசே நமக, ஓம் சிகாய நமக, ஓம் கவசாய நமக, ஓம் நேத்ரோப்பியாய நமக, ஓம் கக அஸ்திராய நமக அப்படின்னு இந்த ஆலிங்க முத்திரை இதை இப்படி சுத்துறது 3 முறை இப்படி சுற்றணும். சுத்திட்டு வணங்கி கொள்ள வேண்டும் சரியா. இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் வணங்கி இப்படி வணங்கி கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல சிவசனாய நமக, சிவமூர்த்தியே நமக, ஆள்காட்டி விரலை கொண்டு கட்டை விரல், அடுத்து கட்டை விரலை கொண்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு முறை செய்துட்டு வணங்கி விட்டு இந்த முத்திரை இப்படி செய்து விட்டு மறுபடி தொடைத்து விட்டு சுண்டு விரல்ல இருந்து மறுபடியும் வெளிப்பக்கமா வரணும். இப்படி ஒவ்வொரு தான் செய்து விட்டு ஆலிங்க முத்திரையால் இது பண்ணிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் தொட்டு வணங்கி கொள்ள வேண்டியது. இது கரநியாசம், கர சுத்தி. கரத்தை இப்போ நான் சுத்தம் செய்திருக்கிறோம்.
அடுத்து அங்க நியாசம், அங்க சுத்தி. இனிமே இந்த அங்கம் முழுவதையும் என்ன பண்ண போறோம், நம்ம சுத்தம் செய்ய போறோம். முதல்ல ஓம் சிவாஸ்திராய கும்பட் அப்படின்னு தாளத்திரைய மாதிரி தாளத்திரையம் பண்ணிக்கிறதும். அடுத்து சிவசனாய நமக அப்படின்னு திவ்ய முத்திரையில முறத இருதயத்துல ஓம் சிவசனாய நமக, ஓம் சிவமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஈசான மூர்த்தியாய நமக அப்படின்னு உச்சந்தரையில இந்த விரல், சரியா, ஓம் ஈசான மூர்த்தியாய நமக. அதே விரலை வச்சு ஓம் தத்புருஷ வக்ராய நமக அப்படின்னு நெற்றியிலையும் செய்துவிட்டு, அடுத்து மறுபடி இருதயாய நமக, சரியா, மார்புக்கு. அடுத்து ஓம் வாமதேவ முக்கியாக நமக அப்படின்னு நாபியில. அடுத்து ஓம் சத்யஜாத மூர்த்தியாய நமக அப்படின்னு நம்ம முழங்கால்ல. அடுத்து ஓம் நித்திய தேகாய நமக அப்படின்னு இருதயத்தில். அடுத்து நேத்ரோபியாய நமக அப்படின்னு. முதல்ல சிவசனாய நமக, சிவமூர்த்திய நமக, ஓம் ஈசான மூர்த்தியாய நமக, ஓம் தத்புருஷ வக்ராய நமக, ஓம் அகோர யுதியாய நமக, ஓம் வாமதேவ முக்கியாய நமக, ஓம் சத்யஜாத மூர்த்தியே நமக. அப்போ விரல் எல்லாம் மாறிவிட்டது. அடுத்து நேத்ரோபியாய இருதயாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேத்ரோபியாய நமக அப்படின்னு இந்த 3 விரலை இப்படி பார்க்கிறோம். அடுத்து பார்த்த பிறகு மறுபடியும் உச்சந்தலையில இருந்து ஓம் சிரசே நமக, இந்த திவ்ய முத்திரையில ஓம் சிரசே நமக. அடுத்து இந்த விரலை கொண்டு சிகாய நமக அப்படின்னு சொல்லி அந்த சிகைக்கு இது பண்ணிட்டு, அடுத்து நாராச முத்திரையால நம்ம என்ன பண்றோம், எல்லா பக்கமும் இது பண்ணிட்டு வணங்கி விட்டு இந்த பக்கமா அஸ்திராயப்பட் அஸ்திராயப்பட் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திராயப்பட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு நம்மளுடைய எல்லா பக்கமும் தலைக்கு இப்ப செய்ய போறோம். அஸ்திராயப்பட் 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 நம்மளை சுத்தி 8 பக்கம் செய்து விட்டு நம்மளை சுத்தி அவகொண்டானம், சரியா, கவசாய ஓஷன் அப்படின்னு தலைகீழ சுத்திட்டு இது பண்றோம். இது நம்ம உடம்பு சுத்தம் பண்ணது. உடம்பு சுத்தம் பண்றதுக்கு முதல்ல சிவசனாய நமக, சிவமூர்த்திய நமக, ஓம் ஈசான மூர்த்தியாய நமக, ஓம் தத்புருஷ வக்ராய நமக, ஓம் அகோரயுதியாய நமக, ஓம் வாமதேவ முக்கியாய நமக, ஓம் சத்யஜாத மூர்த்திய நமக, ஓம் நித்திய தேகாய நமக, ஓம் நேத்ரோபியாய நமக, ஓம் சிவசனாய நமக, ஓம் சிவமூர்த்திய நமகன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றோம், சிரசே நமக, சிகாய நமக, கவசாய நமக அப்படின்னு தாளத்திரையும் எடுத்து அஸ்திராயப்பட்டு அஸ்திராயப்பட்டு சொல்லிட்டு திக்கு பந்தனம் 8 பக்கமும் திக்கு பந்தனம் அஸ்திராயப்பட்டு சொல்லிட்டு கவசாய ஓஷன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் வணங்குறோம். இது நம்மளுடைய அங்கத்தை நியாசம் செய்திருக்கிறோம். அடுத்து பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படிங்கிறது நல்லா நின்று உட்கார்ந்துக்கிடணும். மூச்சு பயிற்சி. இது நமக்கு உயிருக்கு உறுதி செய்வதாக இருக்குது, உடலுக்கும் நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்காக இருக்குது. இது 1:4:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். முதல்ல இடது பக்கமா உள்ள இழுக்கணும், 2 மூக்கையும் பொத்தி, முதல்ல வலது மூக்கை பொத்தி இருக்கணும், இடது பக்கமா உள்ள இழுக்கணும், 2 மூக்கையும் பொத்தி இருக்கணும், வலது பக்கம் பொத்தினது மாதிரி இருக்கணும், இடது பக்கம் திறந்து விட்டுறணும். மறுபடியும் வலது பக்கம் உள்ள இழுக்கணும், 2ஐயும் பொத்தணும், இடது பக்கமா திறந்து விடணும். இதுக்கு ஒரு சுற்று இது மாதிரி 12 முறை செய்யணும். முதல்ல சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மூக்க நல்லா காத்து உள்ள இருந்து வேகமா வெளியில தள்ளிட்டு ஆரம்பிக்கணும். இது ஒரு சுற்று. இதை செய்யும் பொழுது முதல்ல உள்ள இழுக்கும் பொழுது என்ன பண்ணணும், அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். சரியா, நமக்கு முதல்ல பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லி உள்ள இழுக்கணும். பஞ்சபிரம்ம மந்திரத்தையும் ஷடங்க மந்திரத்தையும் சொல்லி இருக்கும் பொழுது 2 மூக்கையும் பொத்தி இருக்கணும். அடுத்து மெதுவா வெளிவிடும் போது ஷடங்க மந்திரத்தை சொல்லி வெளியில விட வேண்டும். அடுத்து எல்லாம் இது 12 முறை. இந்த ஒவ்வொரு சுற்றையும் செய்யும் பொழுது 12 முறை செய்யணும். 12 முறை செய்து விட்டு நம்ம என்ன பண்ணணும், அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்திராயப்பட்டுல நம்ம சிவாய நமக அப்படின்னு சொல்லி வலது காலை மூடிக்கொள்ள வேண்டும். வலது காலை மூடிக்கொண்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம அமிர்தத்தை எடுத்து உள்ள வைக்கணும். சரியா, அமிர்தத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு அஸ்திராயப்பட் அப்படின்னு தட்டி கொள்ள வேண்டும். தட்டி கொள்ளிட்டு இப்போ காலையில சாமி கும்பிடுறோம் அப்படின்னா பிராமி தேவியே நமக அப்படின்னு 3 முறை சொல்லிக்கொள்ள வேண்டும். மதியம் சாமி கும்பிடுறோம் அப்படின்னா வைஷ்ணவியே நமக அப்படின்னு சொல்லணும். மாலையில சாமி கும்பிடுறோம் அப்படின்னா ரௌத்ரியே நமக அப்படின்னு சொல்லி. சரி.
இப்போ நம்ம கொஞ்சம் இது பிராணாயாமம் செய்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் இருக்க அமிர்தத்தை கொண்டு வந்து தண்ணீரில் இது பண்ணியாச்சு. தண்ணீர் இது பண்ண பிறகு அஸ்திராயப்பட்டு சொல்லியாச்சு. அஸ்திராயப்பட்டு சொன்ன பிறகு திக்குபந்தனம் செய்யணும். திக்குபந்தனம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவகுண்டனம் செய்யணும். அவகுண்டனம் செய்துட்டு தேன் முத்திரை செய்து இதை மூடிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த நீருக்குள்ள நம்மளுடைய உயிரை கொண்டு வந்து கலந்து வச்சிருக்கிறோம். இன்னும் இதைத்தான் சுத்தம் செய்ய போறாரு. யாரு? பெருமான் தான் சுத்தம் செய்ய போகிறார். இனிமே நம்மளுடைய இன்னும் ஒரு சில குற்றங்கள் நீங்குவதற்காக என்ன பண்ணணும்? ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படின்னு 3 முறை வலது கையில எடுத்து இடது கைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நீரை இடது கையில மாற்றி கும்பமுத்திரை பிடிக்க வேண்டும். சரியா? கும்பமுத்திரை பிடித்து ஓம் ஈசானமூர்த்தியாய நமக, ஓம் தத்புருஷாய நமக, ஓம் மகர இதய நமக, ஓம் மாமதேவமூர்த்தியாய நமக, ஓம் சத்யஜகமூர்த்தியாய நமக, ஓம் இதய நமக, ஓம் சிரசே நமக, ஓம் சிவாய நமக, ஓம் கவசாய நமக, ஓம் நித்ரபிய நமக, ஓம் அஸ்திராய நமக அப்படின்னு 11 மந்திரத்தை சொல்லி இந்த நீரை கும்பத்தை நம்ம தலையில தொளித்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீர் எடுக்கணும். இது ஒரு 5 முறையாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஓம் சிவாய நமக, சிவாய நமகன்னு சொல்லி 5 முறை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா கை நிறைய நீர் இருக்கணும். இந்த நீரை இந்த கையில மாற்றிக்கொண்டு இப்போ இந்த பின்ப கீழே வடியுது இல்லையா, இதை இந்த மிருக முத்திரையாக நம்ம செய்ய போறோம். இதை தொட்டு ஓம் ஈசானமூர்த்தியாய ஓஷட், இப்போ சொல்லக்கூடிய மந்திரம்லாம் ஓஷட் முடியும். ஓம் ஈசானமூர்த்தியாய ஓஷட், ஓம் தத்புருஷாய ஓஷட், ஓம் அகரேந்திராய ஓஷட், வாமதேவமூர்த்தியாய ஓஷட், சத்யஜாதமூர்த்தியாய ஓஷட், ஓம் இருதயாய ஓஷட், ஓம் சிரசே ஓஷட், ஓம் சிகாய ஓஷட், ஓம் கவசாய ஓஷட், ஓம் நேத்ரபியாய ஓஷட், ஓம் அஸ்திராய ஓஷட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் இது பண்ணிக்கணும். மீதி நீர் இருக்கும். அந்த நீரை வலது கையில மாற்றி அதை மூடிக்கொண்டு இடது மூக்கு வழியா உள்ளே உரிய வேண்டும். உரிவது போல பாவனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்ம எப்படி பிராணாயாமம் பண்ணும்போது இழுத்து மூச்சை நிறுத்தி வலது பக்கம் விட்டோமோ அதே மாதிரி செய்யணும். அப்ப இந்த உள்ள குற்றங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த நீரை வலது கால் பெருவிரல்ல விட வேண்டும். அப்ப நமக்கு விடுறது வரைக்கும் நீர் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து அந்த வலது கால் பெருவிரல்ல அஸ்திராயப்பட்டு என்று கழுவிக்கொள்ள வேண்டும். அப்ப கையை மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? சுத்தம் செய்து கொள்ளலாம். இப்போ இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் கௌஷட் சொல்லும் போது நம்ம புறக்கரணங்கள்ல உள்ள குற்றங்கள் நீங்கிற பிறகு அகக்கரணங்கள்ல உள்ள குற்றங்கள் நீங்குவதற்காக அதை இடது பக்கம் வழியா உறிஞ்சி ஒரு நிமிஷம் நிறுத்தும் போது உள்ள குற்றங்களை எல்லாம் கழுவி கொண்டு வலது மூக்கு வழியாக வெளியே விடுவதாக செய்கிறோம். இதுதான். அடுத்ததாக நம்ம செய்ய இருப்பது அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு துளி அளவு நீர் எடுத்துக்கிட்டு இந்த முத்திரையால் இப்படி வச்சுக்கிட்டு நம்மளை சுத்தி கவசம் பண்ணும். ஓம் கவசாய ஓஷட் அப்படின்னு நம்மளை சுத்தி இது பண்ணிக்கணும். அடுத்து சிவ தியானம். சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தியானிக்க வேண்டும். காயத்ரி மந்திரம் சொல்லணும். சரியா? சிவ காயத்ரி. ஓம் தத்மகேசாய வித்மகே வாக்கிஸ்தாய தீமகி தந்தோ சிவ பிரத்யோதயாத் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி 3 முறை ஓம் தத்மகே வாக்கிஸ்தாய தீமகி தந்தோ சிவ பிரசாதயாத் அப்படின்னு 3 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செஞ்ச பிறகு அடுத்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஓம் ஈசானமூர்த்தியாய ஸ்வாகா, ஓம் தத்புருஷாய ஸ்வாகா, ஓம் அகோர இருதயாய ஸ்வாகா, ஓம் வாமதேவமூர்த்தியாய ஸ்வாகா, ஓம் சத்யஜாதமூர்த்தியே ஸ்வாகா, ஓம் இருதயாய ஸ்வாகா, ஓம் சிரசே ஸ்வாகா, ஓம் சிகாய ஸ்வாகா, ஓம் கவசாய ஸ்வாகா, ஓம் நேத்ரபியாய ஸ்வாகா, ஓம் அஸ்திராய ஸ்வாகா. இந்த மந்திரங்களுக்கெல்லாம் இப்படி ஒரே முத்திரையா தான் வச்சிருக்கணும். சரியா? இது எல்லா மந்திரங்களுக்கும். அடுத்து ஓம் சர்வோப்பியோ மந்திரோப்பியோ நமக ஸ்வாகா, ஓம் சர்வோப்பியோ தேவோப்பியோ ஸ்வாகா, ஓம் சர்வோப்பியோ ரிஷியோப்பியோ ஸ்வாகா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அடுத்து ஓம் சர்வோப்பியோ மனுஷோப்பியோ ஸ்வாகா, அடுத்து ஓம் சர்வோப்பியோ பூதோப்பியோ ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சர்வோப்பியோ பிதுரோப்பியோ ஸ்வாகா, ஓம் சர்வோப்பியோ ஞாதிரோப்பியோ ஸ்வாகா, ஓம் சர்வோப்பியோ ஆச்சாரோப்பியோ ஸ்வாகா, ஓம் மகாகணபதியே ஸ்வாகா, ஓம் ஸ்கந்தாய ஸ்வாகா, ஓம் மனோன்மணியே ஸ்வாகா, ஓம் தட்சிணாமூர்த்தியே ஸ்வாகா, ஓம் சேத்திரபாராய ஸ்வாகா, ஓம் சிவகுருவே ஸ்வாகா, ஓம் சிவசூர்யாய ஸ்வாகா, ஓம் சண்டிகேஸ்வராய
ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தர்ப்பணம் பண்றோம். முதல்ல எல்லா மந்திரங்களுக்கும் இதே மாதிரி செய்துட்டு எல்லா மந்திரங்களுக்கும் சர்வோப்பிய மந்திரோப்பியோக்கு இதுதான், சர்வோப்பிய தேவோப்பியோக்கு இதுதான், சர்வோப்பிய ரிஷிகளுக்கு மட்டும் இப்படி செய்யறோம். சரியா? அடுத்து சர்வோப்பியோ மனுஷியோப்பியோவுக்கு இப்படி எல்லா இதுலையும் இப்படி வச்சுட்டு இப்படி மொத்தமாக இது பண்ணணும். அடுத்து சர்வோப்பியோ பூதோப்பியோ பிதுரோப்பியோ பிதுர்களுக்கு இந்த விரல் பெருவிரல்ல விடுறோம். அடுத்து சர்வோப்பியோ ஞாதிரோப்பியோ ஞாதிருக்கு இப்படி வச்சுட்டு இந்த சுண்டு விரல்ல மட்டும் இப்படி விடணும். அடுத்து சர்வோப்பியோ ஆச்சாரியாவுக்கு இந்த விரலுக்கு இடையில இப்படி சர்வோப்பியோ ஆச்சாரியம் இப்படி வச்சுட்டு இப்படி ஆச்சாரியாப்பியோ. அதுக்கடுத்து மறுபடியும் முருகனுக்கு கணபதிக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரிதான் இது பண்ணணும். இப்போ நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சு. தர்ப்பணம் பண்ணின பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசமனம் எல்லாம் செய்யணும். சரியா? தர்ப்பணம் பண்ணின பிறகு ஆசமனம் 3 முறை குடிக்கணும். நம்ம அதுக்கடுத்து அதை சுத்தி பண்ணணும். இது மாதிரி பண்ணிட்டு தொடுமிடம் பண்ணணும். 12 இடத்தையும் தொடுமிடம் செய்து அடுத்து கரநியாசம் செய்யணும், கரை சுத்தி செய்யணும். இதெல்லாம் கரை சுத்தி செய்யணும். அங்கநியாசம் செய்யணும், அங்க சுத்தி செய்யணும். ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு அங்க சுத்தி செய்யணும். செஞ்ச பிறகு மறுபடி இதுல இருக்கக்கூடிய நம்ம அமிர்தத்தை எடுத்து வச்சோம் இல்லையா, அதே அங்குச முத்திரையால இது எப்படி ஓம் அகம் ஓம் அகம் ஓம் அகம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நெத்தியில கொண்டு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த தர்ப்பணம் இப்ப செஞ்ச பூஜையை சிவபெருமான இடத்துல சமர்ப்பணம் செய்யணும். சரியா? சமர்ப்பணம் செய்யறதுனால 2 கையிலையும் நீரை எடுத்து செய்யறது மாதிரி இந்த கையில இப்படி எடுத்து எழுந்து நின்று எடுத்துக்கொண்டு சிவபெருமான இடத்தில் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்ப்பணம் சமர்ப்பணம் செய்யணும். செய்து இதுல உள்ள விடணும். சரியா? விட்டுட்டு பெருமானை வணங்கி கொள்ள வேண்டும். பெருமானை வணங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், உட்கார்ந்து கொள்ள வேண்டும். உட்கார்ந்து கொண்டுட்டு மறுபடியும் நமக்கு என்ன பண்ணணும், இந்த பிராணாயாமம் செய்யணும். சரியா? கரை சுத்தி கரநியாசம் செய்து கொண்டு பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமம் செய்து விட்டு நமக்கு என்ன செய்யணும், ஜெப மந்திரம் செய்யணும். இதை 108 தடவை. சரியா? உங்களுக்கு மூல மந்திரம் அந்த குரு உபதேசம் செய்த அந்த மூல மந்திரத்தை 108 முறை இதை ஜெபித்து விட்டு மறுபடியும் பிராணாயாமம் செய்து பிராணாயாமம் செஞ்ச பிறகு மறுபடியும் கரநியாசம் கரை சுத்தி எல்லாம் செய்து கொண்டு கிழக்கு பக்கமாக திரும்பி நின்று கொண்டு. சரியா? மறுபடியும் எழுந்து நின்று கொள்ளணும். எழுந்து நின்று கிழக்கு பக்கமாக ஓம் இந்திர தேவாய நமக, அக்னி திக்குல ஓம் அக்னி தேவாய நமக, ஓம் யம தேவாய நமக, ஓம் நிருதி தேவாய நமக, ஓம் வருண தேவாய நமக, ஓம் வாயு தேவாய நமக, ஓம் குபேர தேவாய நமக, ஓம் ஈசான தேவாய நமக. அடுத்து மேல வந்து ஓம் பிரம்ம தேவாய நமக, ஓம் விஷ்ணு தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு பஞ்சபுராணம் பாட வேண்டும். இந்த பஞ்சபுராணம் பாடி முடித்த பிறகு நம்ம இதையெல்லாம் இருதயத்துல ஒடுக்கிக் கொள்ள வேண்டும். இருதயத்துல ஒடுக்கிறதுக்காக இதை 3 முறை ஓம் அஸ்திராயப்பன் ஓம் அஸ்திராயப்பன் ஓம் அஸ்திராயப்பன் அப்படின்னு சொல்லி தண்ணியை உள்ள விட்டுட்டு ஓம் இருதயாய நமக ஓம் இருதயாய நமக ஓம் இருதயாய நமக அப்படின்னு சொல்லி